அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் இன்டர்நெட் சேவை பாதிப்பு அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட்ட ஜெயின் நிறுவனம். அடுத்து பரவி வரும் HMPV கொரோனா வைரஸ், மீண்டும் லாக்டவுனா, அச்சத்தை ஏற்படுத்தும் தகவலை வெளியிட்ட உலக சுகாதார மையம். அடுத்து குவைத் விசாவின் புதிய சட்டம் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. அடுத்து 2 லட்சம் பேரின் சிவில் ஐடி முடக்கம், ஆட்டத்தை ஆரம்பித்த உள்துறை அமைச்சகம், வெளிநாட்டவர்கள் உஷார். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் இன்டர்நெட் சேவை தற்போது பாதிக்கப்பட்டுள்ளதாக ஜெயின் நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடலுக்கடியில் செல்லும் கேபிளில் ஏற்பட்டுள்ள துண்டிப்பு காரணமாக குவைத்தில் தற்போது இன்டர்நெட் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக குவைத்தின் சில பகுதிகளில் இன்டர்நெட் சேவை சற்று ஸ்லோவாக இருக்கும். இதை ஜெயின் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. விரைவில் இந்த பிரச்சனை சரி செய்யப்பட்டு விரைவான சேவை வழங்கப்படும் என ஜெயின் கம்பெனி உறுதியளித்துள்ளது. அடுத்த தகவல், பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் ப்ராசஸை முடிக்காத 2 லட்சத்துக்கும் அதிகமான வெளிநாட்டவர்கள் தற்போது பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இவர்களின் அனைத்து விதமான டிரான்சாக்ஷன் தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளன. சேஹல் ஆப் முடக்கப்பட்டுள்ளது. மொபைல் ஐடி முடக்கம், பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் செய்யப்பட்டுள்ளது. இப்படி பயோமெட்ரிக் எடுக்காதவர்களின் அனைத்து விதமான பரிவர்த்தனைகள் தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளன. இப்போ இந்த பிரச்சனையை சரி செய்ய என்ன செய்ய வேண்டும் என்றால், உடனடியாக மெட்டா பிளாட்ஃபார்மிற்கு சென்று பயோமெட்ரிக்கான அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கொண்டு முதல்ல பயோமெட்ரிக்கை முடித்துக் கொள்ளுங்கள். அப்போதான் உங்களால் அனைத்து விதமான பரிவர்த்தனைகளை செய்ய முடியும். இந்த மிக முக்கிய தகவலை கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அடுத்த தகவல், 2019 டிசம்பர் மாதம் கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக லாக்டவுன் போடப்பட்டு கோடிக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். குறிப்பாக குவைத், சவுதி, கத்தார் மற்றும் பிற வெளிநாடுகளுக்கு செல்பவர்கள் 15,000 ரூபாய் உள்ள டிக்கெட் எல்லாம் 10 மடங்கு 20 மடங்கு ஆக்கி 2 லட்சம் வரை ஃப்ளைட் டிக்கெட் போட்டு குவைத்துக்கு வந்தவங்க ஏராளம். இப்போ என்னடானா மறுபடியும் கொரோனா வைரஸ் குடும்பத்திலேருந்து மீண்டும் ஒரு புதிய HMPV வைரஸ் சைனாவில் உருவாகி நிறைய பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மெயின் ஸ்ட்ரீம் டிவி சேனல்கள், பத்திரிகைகளில் செய்திகள் உலா தற்போது அச்சத்தை அதிகரித்து விட்டது. ஆனால் இந்த புதிய வைரஸ் தொடர்பான எந்த ஒரு செய்தியும் குவைத்துடைய சுகாதார அமைச்சகமோ குவைத்துடைய முன்னணி பத்திரிகையோ வெளியிடவில்லை. ஆனால் ஏதோ ஒரு சின்ன பயம் மட்டும் மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது. எங்கடா மறுபடியும் லாக்டவுன் போட்டு விமான பயணத்துக்கு கட்டுப்பாடுகள் வந்து விடுமோன்னு சின்னதாக பயம் மட்டும் எல்லார் மனசுலையும் இருக்குது. இப்போ ஏன் இது சம்மந்தமாக இவ்வளோ யோசிக்க வேண்டியது இருக்குதுன்னா, WHO ஆன உலக சுகாதார மையமும் சைனாவில் HMPV கொரோனா வைரஸ் அதிகமாக பரவி வருவதை உறுதி செய்துள்ளது. 2025ஆம் ஆண்டின் ஆரம்பத்திலே பெரிய குண்டை தூக்கி நம்ம தலையில் போடாமல் இருக்கணும். இந்த கொரோனா டைமில் பட்ட கஷ்டத்தை நினைக்கும் போது அதை சொல்ல வார்த்தைகளே இல்லை. அவ்வளோ கஷ்டத்தையும் பட்டுட்டோம். அடுத்த தகவல், குவைத்தில் இன்று முதல் வெளிநாட்டவர்களுக்கான புதிய குடியிருப்பு சட்டம் அமலுக்கு வந்துள்ளது. அதாவது அரசு வேலை, தனியார் துறை வேலை, வணிகம், படிப்பு, தற்காலிக அரசு ஒப்பந்தங்களில் வேலை, இது போன்ற விசாக்களில் குவைத் வந்தவர்கள் குடியிருப்பு அனுமதி பெற தவறினால் முதல் மாதத்தில் தாமதமாகும் ஒவ்வொரு நாளுக்கும் 2 குவைத் தினார் அபராதம், அதன் பிறகு தாமதமாகும் ஒவ்வொரு நாளுக்கும் 4 குவைத் தினார் அபராதம் வசூலிக்கப்படும். இந்த மீறலுக்கான அதிகபட்ச அபராதம் 1200 குவைத் தினார் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதுபோல வீட்டு விசா தொழிலாளர்கள் விசா அடிக்க தவறினால் ஒவ்வொரு நாளும் 2 குவைத் தினார் அபராதம் விதிக்கப்படும். அதிகபட்ச அபராதம் 600 குவைத் தினார். விசிட் விசாவில் குவைத் வந்தவர்களின் விசா எக்ஸ்பைரி ஆனால் தினமும் 10 குவைத் தினார் அபராதம். அதுபோல புதிதாக பிறந்த குழந்தையின் தகவலை 4 மாதங்களுக்குள் பதிவு செய்ய தவறினால் ஒவ்வொரு நாளுக்கும் 2 குவைத் தினார் அபராதம், அதன் பிறகு 4 குவைத் தினாராக அதிகரிக்கப்பட்டு அதிகபட்சம் 2000 குவைத் தினார் அபராதம் வரை விதிக்கப்படும் என குவைத்துடைய தி ரெசிடென்சி அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் புதிய சட்டத்தை இன்று முதல் அமல்படுத்தியுள்ளது. அதனால் நம்ம ஆளுங்க குவைத்திற்கு புது விசாவில் வந்த உடனே உங்கள் விசாவை எடுத்துக் கொள்ளுங்கள், லேட் பண்ணாதீங்க. அதுபோல் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட் கேட்டிருந்தாரு. ப்ரோ, நான் குவைட் 1 மாதம் ஆகிறது, எனக்கு குவைத் பிடிக்கவில்லை, ஆனால் எனக்கு இங்கே சிவில் ஐடி அடிக்கவில்லை. இந்த சுச்சுவேஷனில் நான் ஊருக்கு போக முடியுமான்னு கேட்டிருந்தாரு. தாராளமாக போகலாம். அதாவது நீங்கள் புது விசாவில் குவைத் 2 மாதம் வரைக்கும் உங்களுக்கு விசா அடித்துக்கொள்ள டைம் இருக்குது. இதற்குள் உங்களுக்கு குவைத் பிடிக்கவில்லை என்றால் பாஸ்போர்ட் விசாவை வைத்துக்கொண்டு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு ஊருக்கு போகலாம். எந்த ஒரு அபராதமும் கிடையாது. இதுவே முதல் 2 மாதங்கள் தாண்டினால் டெய்லி 2 குவைத் தினார் அபராதம் விதிக்கப்படும். இதுதாங்க ரூல்ஸ். அடுத்து வாங்க ஃப்ளைட் வீடியோ அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் PCC, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 15,300 ரூபாய்க்கு ஒமான் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைட் டு சென்னை 35 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 19,800 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைட் டு திருச்சி 56 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 14,400 ரூபாய்க்கு ஒமான் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைட் டு திருவனந்தபுரம் 35 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். மும்பை டு குவைத் 10,300 ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைட் டு மும்பை 24 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 84 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம்.
குவைத் டு கொழும்பு 37 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 277 ரூபாய் 50 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $946 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்மலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 26 தினார் 420 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 227 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதை ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.